வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு பார்ட்டிகல் போர்டில் செய்யப்பட்ட ஒரு ஆபீஸ் ஸ்டெப்ல பத்தி பார்க்கலாம். இந்த பார்ட்டிகல் போர்டு வந்து மர உள்ளனால செய்யப்பட்டு கம்ப்ரஸ் பண்ணப்பட்டு மேலே வந்து ஷீட் ஒட்டியே வரும். இதை பின்னாடி பார்க்குறீங்களா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்லாம் வரும். இது வந்து ஏற்கனவே ஒட்டி வர்றதுனால இதுக்குன்னு லேமினேட்டு செலவு பண்ண அவசியம் இல்லை. நம்ம தனிப்பட்ட முறையில் செலவு பண்ண அவசியம் இல்லை. இது வந்து கமர்ஷியல் பிளேவுட்டு, எம்டிஎஃப் போர்டு, வாட்டர் ப்ரூஃபிங் பிளேவுட்டு, இந்த மாதிரி இதோட இது வந்து காஸ்ட் குறைச்சி வருது. இதை வந்து நம்ம வந்து எங்க தண்ணி படுதோ, கிச்சன் யூனிட்டு, அந்த மாதிரி வாட்டர் பரக்கூடிய இடங்கள்ல இதை வந்து பயன்படுத்த முடியாது. அதே நேரத்தில் நம்ம வந்து ஷோரூமு, ஆபீஸ் டேபிள் பிளஸ் கப்போர்டு, வார்ட்ரோப்ஸ், எங்க டிவி யூனிட்ஸ் எங்கெல்லாம் தண்ணி படாத இடங்கள் இருக்கோ இன்டீரியர்ல அங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். கமர்ஷியலையும் சரி ரெசிடென்சியலையும் சரி பயன்படுத்தலாம். இதை வந்து ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை பயன்படுத்தணும். திருப்பி வந்து அதை கழட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். ரெண்டல்ல இருக்கிறவங்க திருப்பி வருஷம் மாத்திர மாதிரி ஐடியா உள்ளவங்க இந்த மாதிரி பொருளை பயன்படுத்துறது வந்து தவிர்க்கணும். இதை வந்து பர்மனண்டா ஒரே இடத்துல யூஸ் பண்ண நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். இது வந்து மற்ற இன்டீரியர் மெட்டீரியலோட இது வந்து காஸ்ட் குறைச்சு ஈஸியா வேலை முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும். இப்போ இந்த பார்ட்டிகல் போர்டில் எப்படி ஆபீஸ் டேபிள் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல்ல கிளைண்ட்ஸோட ஆபீஸ் டேபிளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய டேபிள் சைஸ் என்ன வேணும். ஒருத்தருக்கும் ஆபீஸ்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. எம்டி இருப்பாங்க, அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அந்த மாதிரி பலதரப்பட்ட ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான டிசைன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி டிராயர்ஸ் வேணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கீபோர்டு டிராயர் வரும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்கள்லாம் மாறும். அதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டு அதை சைஸ் வரியா மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமால நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம். என்ன மாதிரி மெட்டீரியல் வேணும், அதுக்கப்புறம் மெட்டீரியலில் என்ன மாதிரி கலர்ஸ் வேணும், என்ன மாதிரி ஸ்கின்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு அதை வந்து ஃபைனலைஸ் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்போம். இது செஞ்சு ஃபுல்லாக எல்லாம் அசம்பிள் பண்ண பிறகு அதை வந்து ஃபுல்லாக டேப் ஓட்டி அதை வந்து சர்வீஸ்க்கு அனுப்பிடுவோம். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்தியாவிலே செய்யப்படுறதுனால நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த ஆபீஸ் டேபிள் பார்ட்டிகல் போர்டில் செய்யப்பட்டது வந்து இதோட தரத்துக்கு இது போதுமானது. இது தண்ணி படக்கூடிய இடங்கள்ல செய்யப்படுறது இல்லை. அதனால வந்து இதை வந்து இந்த ஆபீஸ் டேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி QC நம்பர் ஆஃப் இதில் வர்றதுனால இதை வந்து நம்ம இந்த பார்ட்டிகல் போர்டில் செய்வது நல்லா புத்திசாலித்தனம். நமக்கு வந்து காஸ்ட் வந்து பெரும்பாலும் மிச்சப்படுத்தும். அதே மாதிரி நம்மளுக்கு பட்ஜெட்டில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வார்ட்ரோப்ஸ், கப்போர்டு, ஆபீஸ் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணிக்கலாம். பெரும்பாலான ஆஃபீஸில், கார்பரேட் ஆஃபீஸில் இந்த மாதிரி போர்டில் தான் வந்து ஆஃபீஸ் டேபிள்லாம் செஞ்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரே சேம் கலராக இருக்கும் ஜென்ரலாக. இதை வந்து எக்கனாமிக்கலான இடங்கள்ல இது பயன்படுத்தலாம். எக்கனாமிக்ங்கிறதுனால இது வந்து ஏதோ லோ மெட்டீரியல் கிடையாது. இதனால குவாலிட்டியான மெட்டீரியல் தான். இதை வந்து தண்ணி படக்கூடிய இடங்கள்ல மட்டும் பயன்படுத்த முடியாது. மற்ற இடங்கள்ல நல்லா பயன்படுத்தலாம். நல்லா லைஃப் வரும். லைஃப்ல அந்த குறைபாடும் கிடையாது. அதே மாதிரி இது வந்து மூவபுள் கிடையாது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றது, இதை வந்து கழட்டி மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. நம்ம செஞ்சிட்டோம்னா இதை ஒரு இடத்துல கொண்டு வச்சு அப்படியே பயன்படும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். நல்லா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்ட்டிகல் போர்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவு. இந்த பார்ட்டிகல் போர்டில் எங்கேயாவது நாங்கள் இன்டீரியர் பண்ணோம்னா அதை பத்தி உங்களுக்கு நான் போடுறேன். இந்த பார்ட்டிகல் போர்டு மாதிரி வேற என்ன மெட்டீரியல்லாம் இருக்கு இன்டீரியர் பண்றதுக்கு. வார்ட்ரோப்ஸ், கப்போர்டு, டிவி யூனிட்ஸ், மாடுலர் கிச்சனு, டைனிங் டேபிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு என்ன மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆபீஸ் டேபிள், ஆபீஸ் கேபினெட்டு, மாடுலர் கேபினெட்டு, மாடுலர் கிச்சனு, வார்ட்ரோப்ஸ், கப்போர்ட்ஸ், டிவி யூனிட்ஸ் இந்த மாதிரிலாம் இன்டீரியர் பண்ண நினைக்கிறவங்க சென்னையில் உங்க சைட் இருந்ததுன்னா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இதை பத்தி நம்ம மேலும் பேசுவோம். இந்த மாதிரி இன்டீரியர் சம்பந்தமான ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் விதமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். இதுல வந்து டீட்டெயில்டா ஒன்னு எங்கெங்க வரும், என்னென்ன மாதிரி உள்ளர வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ மாடுலர் கிச்சன் தான் உள்ளர என்ன மாதிரி ராக்ஸ் எல்லாம் வரும், அதே மாதிரி ஹோம் தேட்டர்னா எப்படி இருக்கும், ட்ரெஸ்ஸிங் கப்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம வர வீடியோக்கள்ல. மேலும் இந்த இன்டீரியர் சம்பந்தமான உங்களோட கேள்விகளை கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அது பார்த்துட்டு அது சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நான் போட முயற்சி பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளா இருந்ததுன்னா உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.
ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.